காட்சிகளை கவருங்க மின்னுங்கள் டெலிவிஷன் விருந்து எழுதிய நெல் கிடைக்கிறோம் நல்லது. அடுத்த தேங்காய் நண்டு இயற்கை நடுவில் வீடுகள் வலிமையானது ஆச்சரியமாக தேங்காய் நண்டாக உலகில் வாழும் பெரிய நில நண்டு. தென்னை மரங்கள் ஏறி தேங்காயை உடைத்து உண்பதால் இதற்கு பேருந்து உடல் சென்டிமீட்டர் வரை இருக்கும். கால்கள் சுமார் 1 மீட்டர் அகலம் கொண்டிருக்கும். இந்த எடை சுமார் 4 கிலோகிராம். இது இந்திய பெருங்கடல் தீவுகள், பசிபிக் கடற்கரை, கிறிஸ்மஸ் தீவுகள் இந்த கடற்கரைக்கு அருகில் உள்ள காடுகள் மற்றும் பாறை பகுதியில் வாழ்கிற இந்த தேங்காய் நண்டுகள் உணவாக தேங்காய், பழங்கள், விதைகள், சிறு விலங்குகள், இறந்த உயிரினங்கள், எச்சங்கள் கொண்டுவிட்டு உட்கொள்கிறது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம். அன்பு குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடி சாதிக பருவத்தை உடலையும் மனதையும் சீரழிக்க ஒரு கொடிய அரக்கம்தான் போதைப் பொருட்கள். தலைமுறையான உங்கள் பாதுகாக்க போதையில்லா ஆரோக்கியமான உலகை உருவாக்க ஆண்டுதோறும் ஜூன் 6ஆம் தேதி இன்று சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் நிச்சயிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவிக்கப்பட்ட இந்த நாள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் என்று அழைக்கப்படுகிறது. சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினம் போதைப் பொருட்களை ஏற்படும் உலகங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய நாளும் முக்கியமாகும். கட்டிகள் போது என்பது வெறும் உடல் நலத்தை கெடுப்ப மற்றும் அமைந்தின எதிர்காலத்தில் மொத்தமாக அளித்தோடும் தீய பழக்கங்கள் மற்றும் தவறான நோய் சேர்க்கையால் பலர் இந்த வலையில் விழுகிறார்கள். சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தவர்களை தடுத்து போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான உலகப்படுத்த நாடுகள் அனைத்து கைகோர்த்து வருகின்ற வருங்கால இந்தியாவின் தூண்களை நீங்கள் ஜாமல் எப்பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்மிடம் யாராவது தவறான பழக்கங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். சற்று மிஸ்கர் நோ என்று சொல்ல வேண்டும். கல்வி தெரிந்துள்ள போதையில்லா சமுதாயத்தை பூங்கா என்பது குளர்ச்சியை மகிழ்ச்சிக்காகவும் விளையாடி இயற்கையின் அழகை ரசித்து பறவைகள், மலர்கள், மரங்கள் விட்டொழுது பழகும் இனிய இடமாகும். பூங்காவின் அழகை அதன் கிடைக்கும் மகிழ்ச்சியையும் எடுத்துரைக்கும் பாடலை பாடுவோமே. பச்சை பசையில் பூங்காவில் பறவை கூட்டம் பாடுதே, வண்ண வண்ண மலர்கள்லாம் வாசம் வீசி மகிழுதே, சின்ன சின்ன பட்டாம்பூச்சி சிறகு விடுத்து ஆடுதே, அணில் ஓடி விளையாடி அலையை காட்டி நிற்குதே, ஊஞ்சலாடி குழந்தைகளும் உல்லாசமாய் சிரிக்குதே, சறுக்கு மரம் ஏறி இறங்கி சந்தோஷத்தில் திளைக்குதே, மரங்கள் எல்லாம் நிலை கொடுத்து மனதை குளிர் செய்யுதே. தூய்மையான பூங்காவில் சுத்தமாக பராமரிப்ப வீடுகளில் மின்சாரத்துக்கும் வாகனங்களையும் மின்சாரத்துக்குள்ள வேறுபாடு. கட்டிடங்களை மின்சாரத்தை நேர் மின்னோட்டம் மாறு மின்னோட்டம் என 7 வகையாக பிரிக்கலாம். வீட்டில் பயன்படும் மின்சாரம் மாறு மின்னோட்டம் ஆகும். அது 230 வோல்ட் மின் அழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அலை எண்ணும் கொண்டது. இந்த மின்னோட்டம் வினாடிக்கு 50 முறை நேர் எதிர் மின் துருவங்களை மாற்றிக்கொள்கிறது. மோட்டார் வேகத்தில் நேர் மின்னோட்டம் மட்டுமே இதுவே மின்கல அடுப்பு இருக்கும். மின்கல அடுப்பின் நேர் துருவமும் எதிர் துருவமும் மாறாது. இதிலிருந்து 6,9,12 அல்லது 24 வோல்ட் மின் அழுத்தம் கிடைக்கும். வாகனம் ஓட்டுமாறு டைனமிலிருந்து மின்சாரம் உருவாகி மின்கல அடுக்கை மின்னேற்றம் செய்யும்.